ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காணொளியின் பதிவு மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாய் இன்னும் நாட்கள் நீடிக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொந்த உயிர்ப்பின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்கிறதான வார்த்தையின்படியே இன்னும் கொஞ்சம் காலத்திலே காரியங்களை மாறுதலாய் முடிவு பண்ணுகிற தேவனுடைய கரம் நிச்சயமாகவே நமக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுக்கும். நாம் மீண்டும் ஒருவர் ஆலயத்திலே சந்திப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. உலகம் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், இந்த காரியங்கள் இன்னும் நீண்டு கொண்டே போகும், சில மாதங்கள் ஆகும் என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களை முற்றிலுமாய் நான் அழித்து சீக்கிரத்திலே தேசத்திலே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம், ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்னதாக நான் மறுபடியும் தெரிவிக்க விரும்புகிற காரியம், இந்த காணொளி பதிவானது கிறிஸ்தவ மக்களுக்கென்று, தேவ சபை மக்களுக்கென்று கொடுக்கப்படுகிற விழிப்புணர்வு கிறிஸ்தவ செய்தி அடங்கிய பதிவாகும். ஆகையினாலே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இதை பார்க்க நேரிட்டால் இதில் கூறப்படுகிற வசனங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதும் தவிர்ப்பதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பமாகும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வாசிக்கலாம். யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்துல ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி கேட்போமா? இதோ காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறவருடைய சத்தம், பெண்மானை ஈன பண்ணுகிறவருடைய சத்தம், கண்மலை நொறுக்குகிறதான அவருடைய சத்தம் நம்முடைய வார்த்தை மூலமா இன்றைக்கு வனாந்திரத்திலே நம்முடைய ஜனங்களோடு பேசின கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட இடைபடும்படிக்காக எல்லாரும் கண்களை மூடி அவரவர் வீடுகளில் இருக்கிற இடங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, உடைய வார்த்தை என்னோடு கூட இடைபெறட்டும் ஆண்டவரே, உடைய சத்திய வசனத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்தவர்களாய் ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி. அல்லேலூயா. வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கு. வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கு. பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளு. பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளு. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தமமாக்கம் காட்டும் சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெரிவித்தே. நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெரிவித்திடும் தே. இதயம் மகிழும், கண்கள் தெரியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தமமாக்கம் காட்டும் சத்திய வேதம். ஆம் தகப்பனே, வேதங்களில் ஞானியாக்குகிறதான உடைய வசனம் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து
ஆண்டவரே, எங்களை வகையறுக்கிற உடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு உடைய வசனத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் ஆண்டவரே தகவல் ராஜா பதியும்படிக்க சொல்லிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், ஆண்டவர் நீர் மகிமைப்படும், நீர் பெருக நாங்கள் சிறுகின்ற ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. அல்லேலூயா. இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், ஆகையால் தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. அல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கங்களை குறித்து யோசிக்கும் பொழுது எப்படி நமக்குள்ளே மகிழ்ச்சி வரும், எப்படி நமக்குள்ளே இந்த கலிகூறுதல் வரும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரியங்கள் சாதகமாக இருக்கும் போது கர்த்தரை நம்புவதும், காரியங்கள் நமக்கு ஏற்றால் போல அமையும் பொழுது நடக்கும் போது கர்த்தரை துதிப்பதும், காரியங்கள் ஏதுவல்லாத பொழுதும் எதிர்மறையாய் நம்முடைய காரியங்கள் மாறும் பொழுதும் நாம் சோர்ந்து போவதும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்குள்ள என்றைக்கு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்முடைய பயணத்தை ஆரம்பித்தோமோ, நம்முடைய ஓட்டத்தை ஓட ஆரம்பித்தோமோ, அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் வர ஆரம்பித்து விட்டன. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பாடுகளின் வழியாகத்தான் நம்முடைய பரமனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இம்மைக்குரிய இப்படிப்பட்ட பாடுகளின் வாழ்க்கையிலையும் தேசமே, ஜனங்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து கலிகூறுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நிந்தைகள், அவமானங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் என் பிள்ளைகளை திடன் கொள்ளுங்கள், காரணம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த உலகத்தை ஜெயித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பாடு அனுபவித்து சோதனை இல்லாதவராக இருக்கிற, எல்லாவற்றையும் அனுபவித்து சோதனையை மேற்கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு காரியம், மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லி. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கடந்த வாரம் நாம் தியானித்தோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவருக்குள்ள நாம் மகிழ்ந்து கலிகூறுகிறோமோ, அப்பொழுதுதான் நமக்கு பலன் உண்டாகிறது. நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இந்த யோவேலின் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். யோவேலின் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதே 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சீயோன் குமாரர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே, நம்முடைய தனிப்பட்ட, நம்முடைய ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் இனிதான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்ல, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி நமக்காக எல்லாவற்றையும் முடித்து வைத்து முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் ஏற்கனவே வருஷிக்க பண்ணிவிட்டபடினாலே, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம், அவருக்குள் மனமகிழ்ந்து கலிகூறுவது. இதை நன்கு உணர்ந்து கொண்ட சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். வாசிங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நன்றாய் கவனிங்கள், கம்பீர சத்தத்தை அறிந்து கொள்ளும் ஜனங்கள். தமிழ்ல கம்பீர சத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புகளை பார்க்கும் பொழுது the joyful sound என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன மூல மொழிபெயர்ப்பினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, மகிழ்ந்து கலிகூறுகிற சத்தத்தை அல்லது கலிகூறுகிற சத்தத்தை அறிந்து கொள்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. அல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு தேவனுடைய மனுஷியோ ஆண்டவரை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுதலை தெரிந்து கொள்ளும் பொழுது, அறிந்திருக்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நீதி கேட்ட அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளாய் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முன்பே சொன்னது போல காரியங்கள் சாதகமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, ஒரு தேவ பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்வார்கள். ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆபகுக் இப்படி சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பலன் அற்று போனாலும், தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நன்றாய் கவனிங்கள், எது இல்லாமல் போனாலும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருக்கு சந்தோஷம் இருந்தா துதி, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை இருந்தா கர்த்தருக்கு மனமகிழ்ச்சி, அல்லேலூயா, ஆரவாரம் தான். ஆனால் பக்தன் இப்படி சொல்லுகிறார், என் வாழ்க்கையில எது இல்லாமல் போனாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, இருந்தா சந்தோஷப்படுவது அது சாதாரணமான வாழ்க்கை, உலக மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த உலக மனுஷன் எடுத்து பாருங்க, அவன் வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சா சந்தோஷமா இருப்பான். ஆனால் ஒன்று குறைபட்டாலும், ஒரு காரியத்துல குறைவு ஏற்பட்டாலும் அவன் வாழ்க்கையில சோர்ந்து போய் நிம்மதி இல்லாம படுத்து உறங்கிடுவான். ஆனால் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும், இங்க ஆபகுக் தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறான், எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சி காணப்பட வேண்டும், களி கூறுதல் இருக்க வேண்டும். நம்ம அழ வேண்டிய ஒரே இடம் எது தெரியுங்களா? கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்க போகும்போது மாத்திரம்தான் நம்ம கண்ணீரை வடிக்கணும். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படியே நம்ம மாறி செய்யறோம். உலகத்துல மனுஷர்களை பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது நம்முடைய இயலாமையை, நம்முடைய குறைகளை சொல்லி சொல்லி அழுறோம். கர்த்தருடைய பாதத்துல போகும்போது நாம அறிவிக்க மாட்டேன்றோம், ஆண்டவருக்கு தெரிவிக்க மாட்டேன்றோம். ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக அழ நம்ம மறுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பாதத்துல மாத்திரம்தான் நம்ம கண்ணீர் சிந்தறோம். நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை தியானிக்கும் பொழுது சில காரியங்களை, சில வசனங்களை ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 3 இடங்களில் அவனுக்கு களி கூறுதல் காணப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 3 பகுதிகளிலே, 3 இடங்களிலே அவனுக்கு களி கூறுதல் உண்டாக வேண்டும். அந்த 3 காரியத்தை தான் இன்றைக்கு காலை நேரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 இடங்களில் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். 3 காரியங்களிலே அவனுக்கு களி கூறுதல் உண்டாக வேண்டும். நான் சொல்லுகிறேன், முதலாவது குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு களி கூறுதல் உண்டாக வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் அந்த களி கூறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, குடும்பத்திலே களி கூறுதல் உண்டாக வேண்டும். குடும்பத்திலே உண்டாகும் களி கூறுதல், ஒவ்வொரு மனிதனுடைய குடும்பத்திலேயும் களி கூறுதல் உண்டாக வேண்டும். 3வது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது தேவ ஆலயத்தில், தேவ சமூகத்தில் உண்டாகிற களி கூறுதல். இந்த 3 காரியங்களை நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும், இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தியானிக்க போகிறோம். முதலாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் களி கூறுதல். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 9:3. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போல, அறுப்பில், நன்றாக கவனிங்கள், அறுப்பில் மகிழ்கிறது போல கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகிறதையும் களி கூறுதல் போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார். நன்றாக கவனிங்கள். ஏசாயா சொல்லப்படுது, இப்படி சொல்லுகிறார். முதலாவதாக, ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே களி கூறுதல் உண்டாக வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட களி கூறுதல் என்று சொன்னால், அறுப்பின் பொழுது உண்டாகிற களி கூறுதல். கொள்ளையிட்ட பொருட்களை, இப்பொழுது நமக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் ஆதி நாட்களில், பழைய பாட்டு காலத்திலே இன்னொரு தேசத்தின் மேலே ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் போய் யுத்தம் செய்து மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே கடந்து 40 வருடங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு தேசமாய் அவர்கள் போரிட்டு அவர்களை என்ன பண்ணாங்கன்னா கொள்ளையிட்டு பங்கிட்டாங்க தங்களுக்குள்ள. அப்படி கொள்ளையிட்டு பங்கிட்டுக் கொள்ளும் பொழுது இருக்கிற சந்தோஷம், இந்த 2 காரியங்களில் இருக்கிற சந்தோஷத்தை விட ஆண்டவருக்குள்ள, தேவனுக்கு முன்பாக, அந்த வசனத்துடைய கடைசி வரி இப்படி சொல்கிறது, உமக்கு முன்பாக
மகிழ்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பொழுதும் கலிகூறுதல் உண்டாகும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது கலிகூறுதல் உண்டாகும் என்று சொன்னால், அந்த மனுஷனோ அந்த மனுஷியோ எப்பொழுது கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்துகிறார்களோ, எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக தங்களை நிறுத்துகிறார்களோ, அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே கலிகூறுதல் உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் நாம் நிற்கும் பொழுது மாத்திரம்தான், அது எந்த இடமா இருக்கட்டும், நம்முடைய வீடா இருக்கட்டும், நம்முடைய அலுவலகமா இருக்கட்டும், அல்லது எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருப்போம்னு சொன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கலிகூறுதல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் தாவீது ராஜாவை பார்க்கிறோம். பாருங்க, ஏன் நான் தாவீது ராஜாவை பத்தி நான் அதிகமாய் சொல்கிறேன் என்று சொன்னால், தன் இருதயத்துக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவரால சாட்சி பெற்ற ஒரு மனிதன் தாவீது. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் இந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து. பாருங்க, சங்கீதக்காரன் ஒரு ராஜாவா இருந்து அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். பாருங்க, ஒரு ராஜாவுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். தேசத்தை ஆளுகிற காரியம், தேசத்தை விசாரிக்கிற காரியம், தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற காரியம், இன்னும் பற்பல காரியங்கள், எதிரி ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணுகிற காரியம், ஆலோசனை பண்ணுகிற காரியம், இத்தனை காரியங்கள் இருந்தாலும் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போது நிறுத்துகிறேன். அல்லேலூயா. சொல்லிவிட்டு அது மீறி சொல்கிற மீதியான காரியங்கள், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆகையால் எப்பொழுது பூரித்தது? நான் போய் சகல தேசத்தையும் மேற்கொண்டு கொள்ளையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வரும்போது அல்ல, சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன் அப்பொழுது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அல்ல, என் சத்துருக்கள் தோற்கடிக்கப்படும் பொழுது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அல்ல, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது. ஆகையால் வாசிங்க 9ஆம் வசனத்தை, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு போதித்தீர். நன்றாக கவனிங்கள். உம்முடைய சமூகத்தில் எங்க இருக்கிறது? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுது சந்தோஷம், சமாதானம், எப்பொழுது நித்திய பேரின்பம் தெரியுமா? கர்த்தருடைய சமூகம் தான். அல்லேலூயா. கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது மாத்திரம்தான். அதனாலதான் இதை நன்கு உணர்ந்து கொண்ட தாவீது கர்த்தரை எப்போது தனக்கு முன்பாக நிறுத்த மறக்கவில்லை. அவர் எந்த சூழ்நிலையிலையும், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்துவதற்கு அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இந்த இடத்துல சொல்லும்போது அவன் தன்மையில சொல்லல, எங்களுக்கு நமக்கு என்று சொல்லல, எனக்கு முன்பாக தனிப்பட்ட விதத்துல தாவீது ருசி பார்த்த ஒரு காரியம். இதைதான் சங்கீதம் 34 சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் நல்ல, வாசிக்க வேண்டாம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ருசித்து பார்க்கணும்? தனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்துவதினாலே, தமக்கு முன்பாக எப்பொழுதும் கர்த்தரை நிறுத்தி தேடுகிறபடினாலே நமக்கு கலிகூறுதல் உண்டாகும். ஒரு தேவ பிள்ளை தனக்கு முன்பாக உலகத்தையோ உலகத்தின் காரியத்தையும் முன்வைக்க மாட்டாங்க. கர்த்தரை தங்களுக்கு முன்பாக முன்னிறுத்துவார்கள். எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை தனக்கு முன்பாக நிறுத்துகிறார்களோ, மனுஷனை புறந்தள்ளி, மனுஷ காரியத்தை, நம்பிக்கையை புறந்தள்ளி கர்த்தர் மேல தங்களுடைய நம்பிக்கை வைத்து அவரை முன்னிறுத்துகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில கலிகூறுதல் உண்டாகும். பாருங்க, தாவீதுடைய இந்த அனுபவத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவரை குறித்து, தேவனை குறித்து தாவீது அதே வசனம் 16ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது இங்க கோடிட்டு காட்டுகிறார். கர்த்தர் அவரை எனக்கு முன்பாக எப்பொழுது நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின்
வலது பார்சத்திலே இருக்கிறார், அதனாலே இருதயம் மகிழ்ந்தது. என் இருதயம் மகிழ்ந்தது. போதுமானது. என் இருதயம் மகிழ்ந்தது. உங்கள் இருதயம் இன்னைக்கு மகிழ்கிறதா? களி கூற முடியுதா? இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையில பார்த்து 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 நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஜெபம் பண்ணும்போது பலன், நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு ஆறுதல், பலன், திடன் வருது. எழுந்து முடிச்சு மற்ற காரியங்களுக்கு போன உடனே மறுபடியும் சோர்ந்துடும். ஏங்க இது காரியம் நடக்கிறது? ஏன் தொடர்ந்து நாம் களி கூறுதல் இல்லை நம்முடைய வாழ்க்கையில? ஏன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை? எதற்காக நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி பின்மாற்றம், தோல்வி? வேற ஒரு காரியம் இல்லை, கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்த மறக்கிறோம். என்றால் கவனிங்க, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை தேடும் போது, தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. ஏன்? கர்த்தர் நம்ம சமூகத்தில் வருகிறார், நமக்கு முன்பாக வருகிறார். ஆனா உலக பிரகாரமான காரியத்துக்கு போகும்போது, வேலைகளை செய்ய போகும்போது நம்முடைய கர்த்தரை முன்பாக நிறுத்த மறந்துடும். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சோர்வுகள் வருகிறது. அநேக தேவ சமூகத்துக்கு வரும்போது உத்தமம் உண்மைமா ஜீவிக்கிறதான மகிழ்ச்சி. ஆனால் மறுபடியும் உலகத்தில் பாவத்தை நோக்கி போகும்போது அவருடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறது. கேளுங்க, நல்லா கவனிங்க. கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தும் போது மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்ன தாவீது ஒரு காலம் வந்த பொழுது, ஒரு நேரம் வந்த பொழுது கர்த்தரை தனக்கு முன்பாக நிற்காதபடிக்கு பாவம் செய்கிறார். நன்றாக கவனிங்க. இதே தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல ஒரு சம்பவம் நடக்க, ஒரு பாவம் செய்கிறான். அவன் பாவம் செய்யும்போது அவனுக்கு முன்பாக என்ன வந்துருச்சு தெரியுமா? அவன் என்ன உணர்கிறான் தெரியுமா? இப்பொழுது என்ன பார்க்கிறான் தெரியுமா? வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்துங்க. கொஞ்சம் கவனிங்க. கொஞ்ச காரியத்துக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான், நான் என் தேவனை வலது வருஷத்தில் நிறுத்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக நிறுத்திருக்கிறபடினால் என் இருதயம் களி கூறுதுன்னு சொன்ன தாவீது இப்போது என்ன வந்துருச்சு அவன் முகத்துக்கு முன்பாக? எது வந்துருச்சு? இப்பொழுது என் பாவம் என்னை முகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த பாவம் அவனுக்கு வந்த பொழுது அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த களி கூறுதல் அவனை விட்டு போயிட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள பாவம் வரும்பொழுது, பாவத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும்பொழுது, பாவத்தை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வரும்போது தேவ சமாதானமும் களி கூறுதலும் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில இருந்து போயிடும். பாருங்க, அவன் அந்த அதிகாரத்துல, அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்துல அவன் வாசிக்கிறது, அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப எனக்கு தாங்க என்ன அர்த்தம்? என்ன போயிட்டு? ரட்சணியத்தின் சந்தோஷம் போயிட்டு. அவனுக்கு முன்பாக ஆண்டவரை நிறுத்தி இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனா எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி பாவத்தை கொண்டு வந்தாலோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சிக்கு பதிலாக அவனுக்கு என்ன வந்தது சொன்னா, துக்கம் வந்தது, வேதனை வந்தது, அழுகை வந்தது. அதனாலதான் அவன் எழுதும்போது, மனம் திரும்பி எழுதும்போது இப்படி எழுதுகிறான், ரட்சணியத்தை சந்தோஷத்தை திரும்பத்தான். எதை கேட்கிறான் பாருங்க, எதற்கு முதலாவது கேட்கிறான் பாருங்க, உங்களுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது என்று முதல்ல ஜெபிக்கிறான். இரண்டாவது சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது, உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தான். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், களி கூறுதல் இல்லைன்னா, சந்தோஷம் இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் வாழ்வதை விட மறிப்பதுமே. இன்னைக்கு அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அழுகையும் கண்ணீருமா இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கூட உங்களுக்குள்ள ஒரு என்ன வரலாம், ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தார் இத்தனை பாடுகள், ஏன் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இத்தனை வேதனைகள், ஏன் என் அந்தரங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த கண்ணீர் மாறாதா, இந்த அழுகை மாறாதா என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கை கர்த்தராய் இருக்க வேண்டும், உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவராய் இருக்க வேண்டும். ஆண்டவரை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் நிறுத்த பழகி கொள்ளும் பொழுது உங்களுக்கு களி கூறுதல் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தரை எப்போது நமக்கு முன்பாக நிறுத்த கவனம் உள்ளவராய் இருக்கணும். உலக பொருளோ, உலக ஆசைகளோ, உலகத்தின் பதவிகளோ, பட்டங்களோ, உலகத்தின் காரியமோ நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை நன்கு புரிந்து கொள்ளணும். அதனால்தான் பக்தன் சொல்றான், நம்முடைய குடியிருப்பு இங்கே கிடையாது, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகம் தான் நம்முடைய குடியிருப்பு என்று சொல்லி பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அழகா எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். நல்லா கவனிங்க,
நான் பணம் வேண்டாம்னு சொல்லல. பணம் என்பது தேவைதான். பணம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய காரியத்துக்கு தேவைதான். எல்லாவற்றுக்கும் பணம் தேவையா இருக்கிறது. ஆனால் பணம் பாவம் அல்ல, பண ஆசை பாவமாக இருக்கிறது. பண ஆசை, அது மேல ஆசை வைப்பதுதான், அதையே நம்பிக்கொண்டிருப்பதுதான், அதையே நாம் எதிர்பார்த்து அதன் மேலேயே நம்முடைய முழு கவனத்தை செலுத்துவதுதான் பாவமாக இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அந்த பண ஆசையாய் தங்களுக்குள்ளே வைத்து தங்களை முருவ குத்திக் கொள்ளுகிறார்களாம் அநேகர். பிறகு எப்படிங்க சந்தோஷம் இருக்கும்? அநேக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறவருடைய வாழ்க்கையிலையும் பிறந்தது முதல் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பெந்தகோஸ்தானம் உள்ள கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில உருவ குத்திக் கொள்ளுகிற அனுபவம், பாவங்களை முன்பாக கொண்டு வந்து உருவ குத்திக் கொள்ளுகிறதுனால மகிழ்ச்சி இழந்து சமாதானம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நன்றாய் புரிந்து கொள்ளணும். மற்றவர் மேல பழி போடக்கூடாது, ஆண்டவர் மேல பழி போடக்கூடாது. இந்த ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி வச்சிருக்காரோ, இந்த ஆண்டவர் ஏன் தான் என்னை கைவிட்டுட்டாரோ, இந்த ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் கொடுக்க மாட்டார். நாம தேடிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில நாம போய் தேடிக்கொள்கிற காரியம் தான் இதெல்லாம். பண ஆசை, பண ஆசை மட்டும் இங்க சொல்லப்படல. எல்லா காரியமும் உலகத்தின் லௌகிக காரியங்கள், அதன் மேல நம்முடைய நம்பிக்கை, அதன் முன்பாக நிறுத்தினோம். ஒரு மனுஷன் காலையில் எழுந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அவனுடைய முழு கவனமும் பணத்தின் மேலதான் இருக்கு. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், என்ன சம்பாதிக்கலாம், எந்த வழியெல்லாம் சேர்க்கலாம். பிறகு எப்படி அவனுடைய வாழ்க்கையில கலிகுறுதல் இருக்கும், பிறகு எப்படி அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் அழைத்து கொண்டிருக்க காரணம் பண ஆசை, உலகத்தின் லௌகிக காரியம். கர்த்தரை தங்களுக்கு முன்பாக வைக்கவில்லை. ஆனால் பவுல் இது எழுதுகிறது, சொல்லுகிற பவுலுடைய வாழ்க்கையில அவர் அனுபவத்தை பாருங்க. அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிறார். பிரசன்னமாகுதல் என்ன அர்த்தம்? கர்த்தரை தங்களுக்கு முன்பாக தரிசனமா அல்லது அவர் வந்து நிற்கிறத பிரசன்னமாகிறத விரும்புகிறோம். பவுலுடைய அனுபவங்களை பாருங்க. பவுல் சொல்ற, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறேன், அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறேன். 15 அதே 6ஆம் அதிகாரம் 15 வசனத்துல மறுபடியும் சொல்லப்படுகிறது அந்த பிரசன்னமாகுதலை. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில நீங்க தேடி ஆராய்ந்து பாருங்க. அவர் விரும்புகிற ஒரே காரியம் அதுதான், தேவ பிரசன்னமாகுதலை விரும்புகிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அவன் புத்தி சொன்னாலும், அவன் மற்றவர்களுக்கு கடிந்து கொண்டாலும், அவன் என்ன ஊழியத்தை செய்தாலும் அது யாருக்கு முன்பாக செய்கிறான் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நின்று செய்கிறதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சில வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவாக வாக்குவாதம் செய்யாதபடிக்கு யாருக்கு முன்பாக சொல்லுங்க, யாருக்கு முன்பாக? நாம் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அதை கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டும். புத்தி சொல்லி சொல்றாங்க. புத்தி சொல்றது கூட, மற்றவங்களுக்கு சொல்லுகிற புத்தி சொல்றது கூட கர்த்தருடைய ஆலோசனைப்படி கர்த்தரை முன்பாக நிறுத்தி சொல்லணும். அல்லேலூயா. இந்த ஊழிய அனுபவத்துல எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் கொண்டு சென்று பயன்படுத்தி இருக்கிறதை, ஆலோசனை சொல்ல வைத்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ படித்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் ஆலோசனை கேட்டு வரும்போது என் உள்ளத்துக்குள்ள ஒரு காரியம் வரும். ஆண்டவர், நான் சொன்னா வயசுல குறைந்தவனாக இருக்கிறேன், அனுபவத்துல குறைந்தவனாக இருக்கிறேனே, இது நான் சொன்னா இவர்கள் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் இருக்கிற உங்களோட நீ பேசுறது சொல்லுவோம். அப்போது ஆண்டவரை கூட வைத்துக்கிட்டு, ஆண்டவர் சமூகத்தை வைத்துட்டு நான் ஆலோசனை சொல்லும்போது நான் பார்த்திருக்கிற அனுபவம், நான் கண்டிருக்கிற ஒரு காட்சி என்னன்னா, அவர்கள் அப்படியே தங்களை அர்ப்பணித்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுது கலிகுறுதல் உண்டாகும் தெரியுமா? கர்த்தரை நமக்கு நிறுத்த அறிந்து கொள்ளணும். வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, தேவ மனுஷர்கள் யாரெல்லாம் கர்த்தரை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை தங்களுக்கு முன்பாக நிறுத்தினார்களோ, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் அவர்களை அமிர்தமாய் பயன்படுத்தினார். உதாரணத்துக்கு ஒரே மனுஷனுடைய எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையில அவனுடைய ஸ்டேட்மெண்ட், அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே அவனுடைய அறிமுகம் ஒன்றே ஒன்றுதான், திஸ்பியனாகிய எலியா, அவ்வளவுதான். அவனுக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது.
அவனுடைய தகப்பன்மான், தாயார், அவன் சகோதரன், குடும்பம், அவன் ஊர், அவனுடைய பின்னணியும், அவனுடைய சரித்திரம் ஒன்றுமே இல்லை. திஸ்பியானாகிய எலியா, அவ்வளவுதான் அவனுடைய அறிமுகமே. ஆனா அவன் செய்த காரியம் பயங்கரமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை மிகவும் பயன்படுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? இந்த அடைமொழி இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் ஒவ்வொரு விசுவாசம் வேணும். வரம் பெற்ற ஊழியக்காரன் போட்டுக்க கூடாது. பேருக்கு பின்னாடி BA, MA, MA, ML அந்த பட்டத்தெல்லாம் போட விரும்பல. எலியாவுக்கு ஒரு பட்டம் இருந்தது, என்ன தெரியுமா? எலியாவுக்கு ஒரு சர்டிபிகேட், எலியாவுக்கு ஒரு ஸ்தானம் இருந்தது, எலியாவுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தது. என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் சொல்லுகிறேன். பாருங்க, அப்படி அவன் சொல்லும் போது வானம் அடைக்கப்பட்டுச்சு. அவன் மறுபடியும் ஜெபித்தா வானம் திறக்குது. அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு உங்களால் என்னால முடியல? கர்த்தரை நமக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்க கற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஆண்டவரை தனக்கு முன்பாக நிற்கிற தேவ ஜனம் வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம். மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். பாருங்க, நம்முடைய முடிவு என்ன தெரியுமா? இறுதியா நடக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு நம்ம போன பின்பு நமக்கு நடக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? மனுஷகுமாரனுக்கு முன்பாக. நாம் இனி நடக்க போற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம போய் எங்க நிற்க போறோம் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க போகிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே அவரை நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்க கற்றுக்கொள்ளணும்னா நிச்சயமா ஒரு நாள் நாம் போய் அவருக்கு முன்பாக நிற்போம். ஆமென். முதலாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில கலிகூறுதல். எப்பொழுது? கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்படும். இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே உண்டாகும் கலிகூறுதல். குடும்பம் ரொம்ப முக்கியங்க. தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியம் குடும்பம். பாருங்க, குடும்பத்திலே உண்டாகும் கலிகூறுதல். எப்பொழுது குடும்பத்திலே கலிகூறுதல் உண்டாகும் தெரியுமா? வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. இரண்டாவது, நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நம்முடைய வீடுகளிலே, குடும்பத்திலே, நம்முடைய கூடாரத்திலே மகிழ்ச்சியை, கலிகூறுதலை கட்டளையிடுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. என்ன கலிகூறுதலா? நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன கலிகூறுதல் இருக்கிறதா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சத்தம்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன சத்தம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அல்லேலூயா. நம்முடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் காணப்பட வேண்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கணும். எப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே கலிகூறுதல் உண்டாகுன்னா, நம்முடைய குடும்பத்துல அனைவரும் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கும்போது. இன்னைக்கு அநேக தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? நம்முடைய வீடு ரட்சிக்கப்பட்டு விட்டுதா? இன்னும் அநேகருடைய வீடு பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் அநேகருடைய வீடுகளிலே ஜெபம் இல்லை. இன்னும் அநேகருடைய வீடுகளிலே, கிறிஸ்தவருடைய வீடுகள் என்று சொல்லிக் கொள்கிற வீடுகளிலும் தேவனுக்கேற்ற பரிசுத்தம் இல்லை. ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடு சுத்தமாக்கப்பட்டதா, ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்குள்ள கர்த்தர் ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வீடு முக்கியம் பிரியமானது. நம்முடைய வீடு முக்கியம், அதிமுக்கியமானது. பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இயேசு எரிகோ வழியா பிரவேசித்து போகிறார். அப்பொழுது ஆயக்காரனுடைய தலைவனும் வரிவசூலிப்பவர்கள் எல்லாருக்கும் தலைவனுமாய் இருக்கிற சகேயு, அவன் குள்ள மனுஷனா, அவன் உயரத்துல குறைவா இருந்தபடினாலே, ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இயேசு வருகிறார், இந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் வருகிற வழியில் எதிர்கொண்டு போய் அவரை பார்க்கும்படிக்கு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறார். இயேசு வருகிறார்.
இயேசுவை பார்க்கிறான் சகேயு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இருதயத்துக்குள்ள சந்தோஷம் வந்துருச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு முன்பாக வந்த உடனே சந்தோஷம் வந்துருச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அங்கு வந்து நின்று மரத்தின் மேல நோக்கி பார்த்து, சகைவே இறங்கி வா. அங்க ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 19:8. சகை அதுக்கு முன்னாடி வாசிங்க, அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு முன்னாடி வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இல்லம்மா அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் இல்லம்மா, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இறங்கி வா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள நான் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் எப்படி வந்தானா? சீக்கிரமா, சந்தோஷமா சீக்கிரமா இறங்கி வந்து, இன்னைக்கு இயேசு வந்து உன் வீட்டுக்குள்ள நான் வரணுமா, என்னை கூட்டிட்டு போவேன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் உடனே கூட்டிட்டு போக ஆயிட்டோம்? எத்தனை பேர் உடனே செய்வோம்? நம்மள பெரும்பாலானு சொல்லுவோம், ஆண்டவரே இங்கே ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் இங்க இடத்துல உட்காருங்க, உங்களுக்கு நல்ல நாற்காலி போடுறேன், நான் வீட்டுக்குள்ள போய் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் திடீர்னு வீட்டுக்குள்ள வருவானாலே நமக்கு அதிர்ச்சி தாங்காது. குடுகுடுன்னு ஓடி போய் செய்ய வேண்டியதெல்லாம், மறைக்க வேண்டியதெல்லாம், பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவோம். மறைக்க வேண்டியது காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அர்ஜென்டா காரியங்கள் செய்வோம். ஆண்டவர் வராம இன்னும் நம்ம எப்படி செய்வோம்? பிரியமான பிள்ளைகள், நம்முடைய வீடு இன்னைக்கு ஆயத்தமா? இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆயத்தமா? அவன் ஆயக்காரன் தான், அவன் வரி வசூலிப்பவன் தான். ஆனா அவன் எப்படி கூட்டிட்டு போனான்? இயேசுவை சந்தோஷமா தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். இன்றைக்கு அநேகருடைய வீடுகளில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லைங்க. ஆயத்தமா இன்னைக்கு அநேக வீடு இல்லை. பாவம், அக்கிரமம், துணிகரமான காரியம். நாம ரட்சிக்கப்பட்டோம், நான் சுத்தமா இருக்க ஆண்டவரே, ஆனா என் வீடு அப்படி இருக்கு, நான் என்ன செய்வது? அப்படி இல்லைங்க. நம்முடைய குடும்பம் கலி கூறணும். நம்முடைய குடும்பம் கலி கூறணும். நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். நல்லா கவனிங்க. இயேசு போறாரு. இயேசு அந்த வீட்டுக்குள்ள போன உடனே இயேசு எதனா பேசினாரு சொல்லப்பட்டிருக்கா? இயேசு எதனா சொன்னாங்க போட்டிருக்கா? ஒண்ணுமே இல்லை. இயேசு பேசுவதற்கு முன்பதாகவே சகை என்ன சொல்ற? இப்போ வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, 2 காரியத்தை சொல்லுகிறான். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை ரகசியத்தை சொல்றேன். 2 காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க. என் ஆஸ்தியை நான் அநியாயமா யாரிடத்துல வாங்கியிருந்தார்? 2வது நல்ல கவனிங்க. அநியாயமா யாரிடத்துல வாங்கியிருப்பேன்னு சொன்னா நான் நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லியிருப்பான்னா அது இயற்கையானது, அது இயற்கை. அது அவன் அநியாயமா வாங்கியிருக்கிறான், நாளத்தனையா கொடுக்கிறேன். இன்னைக்கு இயேசு நம்ம கிட்ட வருவான்னு சொன்னா, ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம பாவம் உணர்த்தப்படுவோம்னா, ஆண்டவரே யாரையாவது ஏமாத்தி இருந்தா நான் கொடுத்துறேன் ஆண்டவரே, யாரையாவது வேதனைப்படுத்தி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, நிச்சயமா சொல்லுவோம். ஆனா அங்க கவனிங்க, தன் ஆஸ்தியை, ஆஸ்தின்றது அவன் சேர்த்த காரியம், அவனுக்கு உண்டான பூர்வீக சொத்து, அவன் காலகாலமா வைத்து அனுபவிக்கிறதான காரியம். அநியாயமா சம்பாதித்த கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா அவன் சாதாரண மனுஷன். ஆனா அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு என்ன பண்றேன் பாருங்க. அவனுக்குள்ள என்ன மாற்றம் வந்துருச்சு பாத்தீங்களா? அவன் வீட்டுக்குள்ள என்ன மாற்றம் வந்துருச்சு பாத்தீங்களா? நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துறேன், அநியாயமா வாங்கியிருந்தே நான் நாளத்தனையா கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சகையவே உனக்கு ரட்சிப்பு வந்துருச்சுமான்னு சொல்லல. என்ன சொல்ற தெரியுமா? என்ன சொல்ற தெரியுமா? வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு சகைவை நோக்கி, எதுக்கு ரட்சிப்பு வந்தது? சகைக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொன்னாரா? சகை மனைவி பிள்ளைக்கு குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொன்னாரா? உறவினருக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொன்னாரா? அங்க ஒட்டுமொத்தமா ஆண்டவர் சொல்ற, தனிப்பட்ட ஒருத்தர் யாரையும் குறிப்பிடாம இந்த வீட்டுக்கு, அப்ப எல்லாரையும் சேர்த்துட்டார் ஆண்டவர். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுப்பா, இந்த குடும்பத்துக்கு எனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. சகை என்ற நபருக்கு தனிப்பட்ட நபருக்கு இல்ல. அவன் எப்ப ஆண்டவரை பார்க்க அத்திமரத்துல ஏறினா அன்னைக்கு அவனுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் தெரியுங்களா? அவன் வீடு எப்படி மாறிட்டு தெரியுமா? 7ஆம் வசனத்துல அங்க கூடி இருந்தவங்க சொல்றாங்க, 7ஆம் வசனத்தை அவங்க கூடியிருந்த எல்லாரும் பார்க்கிற நபர்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிங்க. இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படிக்கு போனார் என்று அவரை குறித்து முறுமுறுத்தாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? பாவியான வீட்டுக்கு போறாரு பாருப்பா இந்த மனுஷன். இவர் ஒரு தேவகுமாரன் சொல்றாரு, இவர் ஒரு ஊழியக்காரர், ரவி போதகர் என்று சொல்றாங்க.
பரிசுத்தமானவர் என்று சொல்றாங்க, பரிசுத்தத்தை விரும்புகிறவர் என்று சொல்றாங்க. இவர் போய் பாவி வீட்டுக்கு போறாருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாவி வீடு எப்படி மாறிச்சு தெரியுமா? அந்த பாவி வீடு எப்படி மாறிச்சு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே யாருக்கிட்ட மாறிச்சு தெரியுமா? 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. முடிவில இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொல்லிட்டு சொல்றாரு. அதனுடைய பின்பாகத்தை வாசிங்க. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறான். பாவியான மனுஷனுடைய வீடு ஆபிரகாமுடைய குமாரனுடைய வீடாய் மாறிட்டு. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய குமாரனுடைய வீடாய் மாறிட்டு. எப்பொழுது தெரியுமா? தன் வீட்டுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, தன் வீட்டுக்குள்ள இயேசுவை அழைத்த போது, தன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பொழுது, வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை அடைக்கலமாய் தன் வீட்டுக்குள்ளே வந்தபோது அந்த குடும்பத்துக்குள்ளே கலிகூறுதல் உண்டாகும். அந்த கலிகூறுதலுடைய விளைவு என்ன தெரியுமா? சகைவு. நான் விசுவாசிக்கிறேன், சகைவு சும்மா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த கிராமம் முழுவதும், அந்த பட்டணம் முழுவதும் இயேசுவை சுமந்து கொண்டு சென்றார். இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்திருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துல இந்த கலிகூறுதல் உண்டாகும். இன்றைக்கு நிறைய பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆலயத்துக்கு வரும்போது மற்ற இடத்துல கலிகூறுதல், ஆனா அவருடைய குடும்பத்துல கலிகூறுதல் இல்லை. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை, எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல பிரிவினை. காரணம் என்ன? ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், வாசித்து பாருங்கள். சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 101:2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் இயேசுவே? ஆண்டவரே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே எப்படி இருப்பானா? வீட்டுல எப்படி இருப்பானா? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு காத்திருப்பேன். நம்முடைய வீட்டுல கூட நம்ம உத்தமத்தை காத்துக்கொள்ளணுங்க. குடும்பத்துல நம்முடைய உத்தமம் இருக்கணும். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், சுத்தம் உள்ளவனுடைய கை மென்மேலும். சுத்தம் முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, இரண்டாவது நம்முடைய குடும்பத்துல இருக்கணும். சுத்தமான இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். இருதயத்துல மாசு இல்லாதவர்களாக இருக்கணும். அதனாலதான் யோபுடைய நண்பன் எலிபாஸ் யோபுவை பார்த்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். யோபு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 22:23. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உடைய கூடாரத்தை விட்டு தூரமாக்குவீர். அக்கிரமம் நம்முடைய கூடாரத்தை விட்டு தூரமாகணும். கிறிஸ்தவர் என்ற பெயர் சொல்லிக்கொண்டு வைத்துக் கொண்டு இருக்கிற வீடுகள்ல அசுத்தம் காணப்படக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் வீடுகளில் வரக்கூடாது. அசுத்தமான காரியங்கள் வீடுகளில் இருக்கக்கூடாது. என் வீட்டுக்குள்ள நான் அசுத்தமானதையும் பேசுவேன், சண்டை போட்டுக் கொள்வேன், ஒருவரை ஒருவர் நாங்கள் பகைத்துக் கொள்வோம். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா எங்க கிடைக்கும்? உன் வீடு பாத்திரமா இல்லாட்டி அந்த ஆசீர்வாதம் வராது. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ரட்சிப்பு இல்லாட்டி கலிகூறுதல் இருக்காது. எப்போ பார்த்தாலும் அழுகையும் புலம்பலும் உன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ உன் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை காணணும்னா உன் வீடு கர்த்தருக்கு ஏற்ற வீடாக இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள சுத்த இருதயம் இருக்கணும். உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்தினர் அனைவரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல எதிர்பார்க்கும் போது என்னத்தை சொன்னா தெரியுமா? நீ என்ன செய்யணும்? என் மகனாகிய ஆபிரகாம் அவன் எப்படிப்பட்டவன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டார் அனைவருக்கும், பாருங்க, தான் பிள்ளைக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு பின் வருகிற தன் வீட்டார் அனைவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று என் பக்தன் ஆபிரகாம் சொல்லுவான் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் அதான் எதிர்பார்க்கிறார். பெற்றோரே, அருமையான தாய் தகப்பன்மாரே, நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நீங்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறீங்க, ஒருவேளை நீங்க சுத்தமா நடக்கிறீங்க. ஆனா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாயிற்று? உங்கள் சந்ததியர் எப்படிப்பட்டவர்கள் அந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க? ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரப்போகிற தன் வீட்டார் அனைவருக்கும் நீதியும் சுத்தமான காரியத்தை படிப்பிக்கணும்.
அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் சொல்லும்போது சொன்னார், உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது, வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கும் பொழுது, வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் எவைகளை குறித்து பேசணும்? எவைகளை குறித்து பேசணும்? தேவன் செய்த அற்புதங்களை குறித்து, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை குறித்து. இன்னைக்கு அநேக வீட்டுகளில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்டோரி டைம்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த தாத்தா பாட்டிகள் என்ன பண்ணுவாங்க, பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்ற பழக்கம் இருக்கும். அவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன் கடந்த காலம், நீ போனது வந்தது, நீ செஞ்சுக்கிட்டு இருந்த பாவம். சில பேர் அதை பெருமையா பேசுவாங்க. நான் ஒரு காலத்துல சிகரெட் குடிச்சு கொண்டிருந்தேன் தெரியுமா, நான் ஒரு காலத்துல நான் குடிச்சு கொண்டிருந்தேன் 24 மணி நேரம். இது வரைக்கும் ஒரு பெருமை, இது இவர்களுக்கு ஒரு பெருமை. தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் பாவத்தை சொல்றது ஒரு பெருமை. ஒரு காலத்துல நான் கத்தி எடுத்து நான் வெட்டாம வைக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு பெருமை. பாவத்தை சொல்லிக் கொடுறதுல ஒரு பெருமை. விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு சொல்லுகிறதுல ஒரு பெருமை. ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள நீ நிற்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், படுத்துக் கொள்ளும் பொழுதும், உன் பிள்ளையோடு நீ சந்தோஷிக்கும் பொழுதும், உன் குடும்பத்தினர் அனைவருக்கும், உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அவைகளை குறித்து, எவைகளை குறித்து? கர்த்தர் உனக்கு கொடுத்த நித்திய மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து போதிக்கணும். கர்த்தர் என்னை தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டாரப்பா. இயேசு கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி நான் என்னுடைய பாவங்கள் இதெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார்னு சொல்லணும். அந்த கதையை சொல்லணும், அந்த நடந்த சரித்திரத்தை சொல்லணும். இயேசு உனக்கு செய்த கொடுத்த மீட்பை குறித்து பேசணுமா? ஐயா, உன் வீட்டுக்குள்ள வேற எதையும் நீ பேசக்கூடாது. நீ உன் பிள்ளைகளுக்கும், உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை போதித்ததுனால தான் யோசுவாவாலே சொல்ல முடிந்தது, நானும் என் வீட்டாரமோ என்றால். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. யோசுவாவை சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அப்பா, நீங்க உங்க பிள்ளைகளை நீங்களே எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா நானும் என் குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிக்கும். கரங்களை உயர்த்தி அடியில் சொல்லும் அல்லேலூயா. இரண்டாவது, உன் குடும்பத்திலே களி கொடுது. உன் குடும்பத்துல களி கூறுதல் வேணும்னா உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீ அதிகமா ஜெபிக்கணும். உன் குடும்பத்தின ரட்சிப்புக்கு நேரம் நடத்துவதற்கு நீ பிரயாசப்படணும். இன்னும் கொஞ்ச காலம் தான், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து நம்மை அழைத்துக் கொண்டு போக போகிறார். அந்த நாட்களுக்குள்ளாக உன் வீட்டார், உன் குடும்பத்தார், உன் உறவினர், உன் சுற்றத்தார் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொண்டு வருவார். உன் குடும்பம் கர்த்தருக்குள் களி கூறுகிற குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்றாவது எங்க சந்தோஷம்னா, தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும்போது உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்த. அல்லேலூயா. தாவீதுக்கு எப்ப சந்தோஷம் வந்துருச்சா? எப்பொழுது வந்துருச்சா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு இந்த வசனத்தை எழுதும் பொழுது, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, இந்த வாக்கியங்களை பிரயோகிக்கும் போது, சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய நேரத்துல வாழ்க்கையில ஆலயம் இல்லை, கைகளாலே கட்டப்பட்ட தேவாலயம் இல்லை. சாலமோன் காலத்துல தான் தேவாலயம் கட்டப்படுது. அப்ப தாவீது எந்த ஆலயத்தை குறித்து சொல்றான் தெரியுமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய சாட்சியின் பெட்டி ஆகிய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்றான். நான் எப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன், எப்பொழுது தேவ சமூகத்துக்கு போவேன், எப்பொழுது உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற தேவ சமூகத்துக்கு போவேன், அப்பொழுது எனக்கு சந்தோஷம். யார் சொல்றது தெரியுமா? ஒரு சாமானிய குடிமகன் சொல்லல, ஒரு சாதாரண கிறிஸ்தவ மகன் சொல்லல, ஒரு ராஜா, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா சொல்றான். தேவ சமூகத்துக்கு போறதுல இருக்கிறது போல எனக்கு சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களால என்னால சொல்ல முடியுமா? பிரியமான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சி இருக்கிறதா? அல்லது கர்த்தருடைய ஆலயத்துக்கு இன்றைக்கு அநேகர் வரும்போதே உள்ள நுழையும் போது நேரம் பார்த்து வருவாங்க, எப்போது முடியும் சொல்லி. எப்பொழுது இந்த 2 மணி நேரம் கடந்து போகும்? சில பேர் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே கூட பாஸ்டர் முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, ஆர்வத்தோடு பார்க்கறதில்ல, எப்ப இவர் முடிப்பாரு,
ஆனா தாவீது ராஜாக்கு எங்க சந்தோஷம் இருந்தது தெரியுமா? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது உண்டாகிற களி கொடுது. அந்த களி கொடுத்தல போல வேற களி கொடுது இல்லவே இல்லைங்க. பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்துல அவன் சொல்றான், 26ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்திலே வாஞ்சிக்கிறேன். எதை வாஞ்சிக்கிறானா? இன்னைக்கு நிறைய பேருக்கு உலகத்தின் மேல வாஞ்ச, நிறைய பேருக்கு 8 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் வேலை செய்ய ஆசை. ஏன் தெரியுமா? எல்லாம் கிடைக்கும், நிறைய கிடைக்கும். 6 நாள்ல 8 மணி நேரம் வேலை செய்யறதோட 12 மணி நேரம் ஒரு நாள் கிடைச்சிக்கலாம். ஏன்? நிறைய வேலை செஞ்சு நிறைய காசு கிடைக்கும், அது மேல வாஞ்சேன். ஆனா அப்படிப்பட்டவங்களால 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆலயத்தில் உட்கார முடியும். உன் வாஞ்சி எதுல இருக்குமா இன்னைக்கு? சகோதரன், உன் வாஞ்சி எதுல இருக்கு இன்றைக்கு? உன் வேலையில காட்டுற வாஞ்சி உன் ஆலயத்து மேல காட்டுறியா? நீ மற்ற காரியங்கள் மேல நீ வாஞ்சியா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆலயத்துல தேவ சமூகத்துல வர்றதுல நீ வாஞ்சியா இருக்கியா? சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். வாசிங்க, சங்கீதம் 84:1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள், எத்தனை இன்பமானவைகள். இன்னைக்கு நமக்கு இன்பம் வேற எதுலயோ இருக்குது. நண்பனை பார்க்க போனா இன்பம், ஊர் சுத்த போனா இன்பம், ஷாப்பிங் போனா இன்பம். தேவ சமூகத்துக்கு வந்தா போர் அடிக்குது நிறைய பேர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையான களி கூறுதல் 3வது நமக்கு தேவ சமூகத்துலதான் உண்டு. ரட்சிக்கப்பட்டவர் தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய சமூகம் தான் இன்பம். அல்லேலூயா. அதே 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிங்க. 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. நீ 1000 நாளை பார்க்கிறோம். உலகத்துல நீ செலவிடுகிற 1000 நாளை பார்க்கிறோம். அன்பு வாலிப தம்பியே, தங்கச்சியே, நீ உலகத்துல எதோடுக்கு சந்தோஷம் நினைக்கிற? இன்னைக்கு அநேகர் வாலிப பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு வர்றதுதான் கஷ்டம். ஆலயத்துக்கு வாப்பான்னு சொல்லி பாருங்க, ஆலயத்துக்கு வாப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, கசப்பா இருக்குது அநேகருக்கு. ஆனா சங்கீதக்காரனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்துல நான் வசிக்கிற 1000 நாளை பார்க்கிறோம். எப்போதெல்லாம் தேவ சமூகம் ஓடி வருகிறோம், அப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் இன்பமானது. காலம் சமீபமாயிட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த லாக்டவுன் பீரியட்ல ஏறத்தாழ 50-55 நாட்கள் ஆயிட்டு எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டிருக்கு. நம்முடைய ஆலயம் மாத்திரம் அல்ல, விசுவாசிகள் கூடி வர முடியாதபடி தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே உலகம் அனைத்திலும் அநேக நாடுகளிலே தேவாலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆலயம் திறந்திருக்கும் போது நீங்க எப்படி ஓடி வந்தீங்க ஆலயத்துக்கு? இன்னைக்கு அழுறீங்க, இன்னைக்கு புலம்புறீங்க, ஐயா எப்பொழுது ஆலயம் திறக்க வாஞ்சிக்கிறேன் சொல்றீங்க. ஆனா ஆலய வாய்ப்பு உங்களுக்காக திறந்திருக்கும் போது எத்தனை நாள் ஓடி வந்து ஜெபம் பண்ணீங்க? வேலையை விட்டுட்டு வந்து எத்தனை நாள் வந்து ஜெபம் பண்ணீங்க? ஃபங்க்ஷனுக்கு போறது விட்டு எத்தனை நாள் வந்து ஜெபம் பண்ணீங்க? உலக நண்பர்களோடு கூட இருக்கிற நேரத்தை தவிர்த்து எத்தனை நாள் ஓடி வந்து தேவ சமூகத்துல காத்திருந்தீங்க? உபவாச நாள் எத்தனை நாள் ஓடி வந்து உபவாசித்து ஜெபம் பண்ணீங்க ஆலயத்துல? ஆலயம் திறக்கப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஆலயம் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கு. வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் நிரந்தரமா பூட்டிட்டார். கொஞ்ச நாளா தற்காலிகமா பூட்டி வச்சிருக்காரு. நிரந்தரமா இல்ல, தற்காலிகமா பூட்டி வச்சுட்டார். இப்போது ஜெபிக்கிறதுக்கு எங்க ஓடுறோம்? இப்ப ஆலயத்தை வாஞ்சிக்கிறோம்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் வேதனையோடு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நாளானது சமீபத்து வருகிறபடினாலே வாசித்து பாருங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனம். எபிரேயர் 10:24-25 வசனங்கள். மேலும் சீக்கிரமா வாசிங்க. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லப்படும். எதுக்கு புத்தி சொல்லணுமா? எதுக்கு புத்தி சொல்லணும்? சபைக்கு வாங்கன்னு புத்தி சொல்லணும். ஏன் தெரியுமா? நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு ஐயா ஆலயத்துக்கு வாங்க, அம்மா ஆலயத்துக்கு வாங்க, தம்பி ஆலயத்துக்கு வாங்க கதறுகிறோம். நாளானது வெகு வேகமாக சமீபத்து வருகிறது. ஆனா
ஆனா ஒரு நாள் வரும், சொல்றதுக்கு இல்லாத ஒரு நாள் வரும், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டடும். வந்து ஆராதித்தவங்க உண்மையா கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து வந்து அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கலிகூறுதலை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மீந்திருப்பாங்க சில பேர். ஆலயத்தை அசட்டை பண்ணினவங்க, ஆலயத்திற்கு நேரத்துக்கு வராதவங்க, ஆலய ஆராதனை துச்சமா எண்ணினவங்க, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு தலை துருக்கினவர்கள், இவங்கெல்லாம் இங்க இருப்பாங்க. அப்போ வேதனைப்படுவாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அன்பான தேவச்சனமே, உணருங்கள். இன்றைக்கே உங்கள் இருதயத்தில் தீர்மானம் எடுங்க. தேவ சமூகத்துக்கு வரணும், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க பிரயாசப்படணும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம், அதற்கு முன்பதாக 58ஆம் அதிகாரம் 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, அது 14 வசனத்தை முதல்ல வாசிங்க. 14 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார். அந்த வசனம் ஆரம்பிக்கிறது, அப்பொழுது கர்த்தருக்குள் என்னதான் மகன் மகிழ்ச்சி. அப்பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுது மனமகிழ்ச்சி. இப்ப 13 வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதபடி செய்யாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத. உன் கால் ஓட இடத்துக்கு நீ ஓடாத, விரும்புகிற இடத்துக்கு ஓடாத. ஞாயிற்றுக்கிழமை ஓடனா 2 சம்பளம் கிடைக்குமே, எக்ஸ்ட்ரா காரியம் கிடைக்குமே, ஓடாத. ஆண்டவர் ஒரு நாள் உட்கார வச்சிருவாரு. நான் எச்சரித்து சொல்றேன், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தேடாதபடி உலகத்தை தேடி நீ ஓடின ஆண்டவர் ஒரு நாள் ஒன்றுமில்லாத உட்கார வச்சிருவார். நீ என்ன பிரயாசப்பட்டாலும் அறுக்க முடியாது. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உன் கையில வருகிற ஆண்டவர் ஊதி போடுவார். இப்ப வாசிங்க. என் பரிசுத்த ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கும் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானபடி செய்யாமலும் சொந்த பேச்சை கூட நீ பேசாத. வாசிங்க. நீ மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் அதை மகிமையாக எண்ணுவாயானால், இப்போ வாசிங்க, அப்பொழுது கர்த்தருக்குள் மனம், அப்பொழுது உன் குடும்பத்துக்குள்ள உன் தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷம் வரும். எப்பொழுது? கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாள். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நாள் ஓய்வு நாள் தான் கர்த்தருடைய நாள். ஆனா புதிய ஏற்பாட்டு நாள் உடன்படிக்கை என்ன தெரியுமா? கிருபையின் உடன்படிக்கை என்ன தெரியுமா? கிருபையின் பிரமாணம் என்ன தெரியுமா? 7 நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. நீ 7 நாள் கர்த்தரை தேடணும், நீ 7 நாள் கர்த்தரை ஆராதிக்கணும், கிருபை பிரமாணத்தின்படி வாழணும். 7 நாள் உன் வீட்டுக்குள்ள, ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள, 7 நாள் உன் வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கணும். 40 நாள் ஜெபம் பண்ணாங்க அநேக வீடுகள்ல. இந்த 40 நாள் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து அநேக பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, சந்தோஷம். ஆனா 40 நாள் மாத்திரம் இல்ல, இது முடிஞ்சாலும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நம்முடைய ஜெபத்தை விடக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கிறதை விடக்கூடாது. நம்முடைய வீடுகளே முடிஞ்சு போச்சு, வைரஸ் எல்லாம் போயிட்டு 40 நாளுக்கு முடிஞ்சு போச்சு, குட் பை சொல்லிட்டு போக கூடாது. 40 நாள் முடிஞ்சாலும் வீடுகளை 7 நாள் கர்த்தருடைய நாள் ஆராதிக்கும். மறந்துடாது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி தேவ சமூகத்தை வாஞ்சி போனா ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டுக்குள்ள அவளை கொண்டு வந்து நான் மகிழ் பண்ணுவேன். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாமா? ஏசாயா 56:7 வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்குள்ளே என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க கொண்டு வந்து மகிழ பண்ணுவாராம்? அவருடைய பரிசுத்த பர்வதமாகி அவருடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்து நம்மளை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். 3 காரியங்கள் சொன்னேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகிற கலிகூறுதல். தனிப்பட்ட வாழ்க்கையில கலிகூறுதல் உண்டாகுனா நீ தேவனை முன்பாக எப்பொழுது நிறுத்தணும். குடும்பத்திலே உண்டாகும் கலிகூறுதல். உன் குடும்பத்திலே கலிகூறுதல் உண்டாகுனா ரட்சிப்புக்கு பாடுபடணும். உன் குடும்பம் முழுக்க ரட்சிப்புக்கு ஏற்ற வழியில நடக்கணும். உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நீ பிரயாசப்படணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளும் குடும்பத்தை விட்டு நீக்கணும். 3வது, கர்த்தருடைய ஆலயத்துல சந்தோஷம். எப்பொழுது? தேவ சமூகத்தை வாஞ்சையா தேடும்போது. இப்படி செய்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா கலிகூறுதல் உண்டாகும். இந்த உலகம் துக்கப்படும், ஆனா நீங்களோ சந்தோஷப்பட்டு கலிகூறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி முழங்கால் படிட்டு, இருக்கிற இடங்களை கண்களை மூடி முழங்கால் படிட்டு, நாம எல்லாரும் முடிந்த யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே உமக்கு நன்றி ராஜா.
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பத்திலே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. சொல்லுவோமா? எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவினில் தியானிக்கின்றேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவினில் தியானிக்கின்றேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா. பாடுவோமா சேர்ந்து? நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஆம் ராஜா, என் உள்ளமும் உடலும் ஆண்டவரை வாஞ்சிக்கிறது. எப்பொழுதும் ஒரு சமூகத்துக்கு வருவேன், எப்பொழுதுமே காண்பேன் என்கிறதான இருதயத்தோடு என் ஆன்மா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறதுப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில கழிவுறுது, குடும்பங்களிலே கழிவுறுது, சந்தோஷம், மகிழ்ச்சி. தேவ சமூகத்துக்கு வரும்போது கழிவுறுது. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை யார் யாருக்கெல்லாம் அந்த கழிவுறுதல் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டு நீர் சந்தோஷிப்பிக்கிற கருவைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் துக்கமாக இருப்பது உமக்கு பிரியமில்லை, நாங்கள் வேதனையில வாடுவது உமக்கு பிரியமில்லை, கண்ணீரிலேயே இருப்பது உமக்கு பிரியமில்லை. எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் களிப்பை ஆண்டவன் ஆனந்த களிப்பாய் எங்களை மாற்றுவதற்காக சந்தோஷம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் இந்த வார்த்தைகள் கிரியை சேர்க்கும். கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவரை இருதயமா, கர்த்தருக்கு பிரியமான வீடா இவருடைய வீடுகள் இன்றைக்கு மாறுவதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 தலையாய் பல தர நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்பதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி. இந்த புதிய ஆண்டில் அவருக்கு எல்லாவற்றையும் புதிதாக்குங்க, சகலத்தையும் புதிதாக்கும் என்று சொன்ன கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குங்கப்பா. அதே போல யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ உடைய கரம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொட்டு சுகத்தை கொடுக்கிறவைக்காக நன்றி. பொருளாதார நெருக்கடியிலிருந்து கர்த்தர் மாற்றுங்கப்பா. சம்பளம் இல்லாமல் பாதி சம்பளத்தோடு அநேக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்படும் என்று சொன்ன கர்த்தர் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறேன். இதோ இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறவர். அந்த இரட்டிப்பான நன்மைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ கட்டளை போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள். ஆனாலும் எனக்கு அன்பான தேவச்சனமே, சபை மக்களே, உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நீ மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளோடு இப்படி கரம் இருக்க போகிற கிருபைக்காக நன்றி. சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நான் வாஞ்சித்து ஆசையோடு காத்திருக்கிறோம். ஒருவர் ஆலயத்தில் சேர்ந்து ஆராதிக்கிற நாளை வெகு விரைவில் எதிர்பார்க்கிறோம். தேசத்தில் பரவுகிற இந்த கொள்ளை நோய்கள், வைரஸ் காய்ச்சல்களை, எல்லா வைரஸ் கிருமிகளை கர்த்தர் அழித்து போட்டு இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீங்க சொல்லியிருக்கீங்க, சீக்கிரத்திலே நான் மாற்றுவேன் என்று சொல்லி மாற்றி அர்ப்பணம் செய்யும். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து வேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சமாதானம் வழிநடத்த சுதந்திரம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரோடும் கிறிஸ்து மத்திய ஆலயத்தில் வந்து சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.